ஜனவரி 14வது தேதி. வரலாற்று நிகழ்வுகள். தி இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி இசை நடன சபை சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டது 1932. சோவியத் ஒன்றியத்தின் மிக் 17 போர் விமானம் வெள்ளோட்டம் விடப்பட்டது 1950. ஹவாயிற்கு அருகில் என்டர்பிரைஸ் என்ற அமெரிக்க கடற்படை கப்பல் ஒன்றில் தற்செயலாக இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 27 பேர் கொல்லப்பட்டனர் 1969. திருச்சி, தஞ்சை மாவட்டங்களிலிருந்து பிரித்து புதுக்கோட்டை மாவட்டம் உருவாக்கப்பட்டது 1974. போலந்தில் பயணிகள் கப்பல் ஒன்று மூழ்கியதில் 55 பேர் உயிரிழந்தனர் 1993. ஐக்கிய அமெரிக்க தலைவர் பில் கிளின்டன் மற்றும் உருசிய தலைவர் போரிஸ் எல்சின் கிரெம்ளினில் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டனர் 1994. சந்திரிகா அரசு விடுதலை புலிகள் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாயின 1995. உலகின் முதலாவது 24 மணி முழுநேர தமிழ் வானொலி ஒலிபரப்பு கனேடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் டொராண்டோ நகரில் ஆரம்பிக்கப்பட்டது 1996. ஆப்கானிஸ்தானின் சரக்கு விமானம் ஒன்று பாகிஸ்தானில் மலை ஒன்றில் மோதியதில் 50 பேர் உயிரிழந்தனர் 1998. சனிக்கோளின் டைட்டான் நிலாவில் ஐரோப்பாவின் யூஜின் விண்கலம் இறங்கியது 2005. மத்திய அரசு ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கியதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிப்பது குறித்த தனது தீர்ப்பை ஒத்திவைத்தது. இது தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க பொது விவாதத்திற்கும் போராட்டங்களுக்கும் வழிவகுத்தது. 2017 புல்வாமாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்தனர் 2019. 19வது இருதரப்பு கடற்படை பயிற்சியில் பங்கேற்க ஜப்பானிய கடலோர காவல்படை கப்பல் சென்னைக்கு வந்தது 2020. வரவிருக்கும் ககன்யான் மனித விண்வெளி பயணத்திற்கான கிரையோஜெனிக் என்ஜினுக்கான தகுதி சோதனைகளை இஸ்ரோ வெற்றிகரமாக நடத்தியது 2022. இஸ்ரோவின் சூரிய ஆய்வு கலமான ஆதித்யா L1 அதன் இறுதி சுற்றுப்பாதையை நோக்கி குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருந்தது. இது இந்தியாவின் விண்வெளி ஆய்வுக்கு ஒரு பெருமையான தருணம். 2024 ஜம்மு காஷ்மீரில் நடந்த கண்ணி வெடி சம்பவத்தில் பல ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர். 2025